அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இனிமையான இஸ்லாம் பெருமக்களுடைய இந்த ஈகை திருநாளில், அற்புதமான இந்த நாளில், இந்த ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதத்தில் எல்லோரும் பகலெல்லாம் விரதம் இருந்து இரவெல்லாம் அந்த இறை நினைவோடவே இருந்த அந்த மக்கள் எல்லாம் வளம் பெற்று மிக மிக சமத்துவமான ஒரு சுதந்திரமான எந்த ஒரு இனிமே ஒரு பூசல் இல்லாத ஒரு உலகத்தில் அவங்க எல்லோரும் வாழணும்னு சொல்லி பிரார்த்திக்கணும். ஏன்னா நாம் கொண்டாடுறதுக்கே ஒரு மனம் இல்லாத ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். காசாவில் அந்த பாலஸ்தீன மக்கள் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அது படிக்கக்கூட முடியலை. இதுவரைக்கும் ஒரு 35,000 பேர், அதில் அதிகப்படியான பெண்களும் குழந்தைகளும் தான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. நிறைய பேர் அனாதைகள் ஆகிட்டாங்க. அந்த இடமே ஒரு வெளிப்புற சுடுகாடு மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது அது சொல்கிறதுக்கே நான் எழலை எனக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உக்ரைன்லேயும் ரஷ்யாவையும் அந்த போர் சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரியல. ஏற்கனவே சூடானில் உள்நாட்டு போர், சிரியாவில் உள்நாட்டு போர், ஏமன் பார்த்திங்கன்னா அங்கே அப்படி தான் இருக்குது. உங்கள் பக்கத்தில் ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போல்லாம் இப்போ செய்தி கூட வரமாட்டேங்குது. அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட சகோதரர்கள் பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப கீழே இறங்கி போய் அங்கே எல்லாமே விலைவாசி அதிகமாக போய் அங்கே ஒரு பிரச்சனை, அரசியலும் பிரச்சனையாகுது, பொருளாதாரமும் பிரச்சனையாக இருக்குது. அந்த நம்ம சகோதர மக்களெல்லாம் எப்படி அவங்க கொண்டாடுறாங்கன்னே தெரியல. இங்கே இலங்கையிலையும் அப்படி தான் இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மியான்மர்லேயும் அரசியல் சரியாக இல்லை. மணிப்பூரில், நம்ம நாட்டை சேர்ந்த மணிப்பூர்லேயே நமக்கு திருப்பி அது பேசக்கூட முடியலை. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம கொண்டாடுறோம்னு சொல்கிறோமே தவிர கொண்டாடுறதுக்கு மனசு இல்லைங்க. ஆனாலும் நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம இதையெல்லாம் மீறி கூட நம்ம சில விஷயங்களை நம்ம நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நாம் ஒரு இறைவன்கிட்ட நம்ம ஒரு பணிந்து பிரார்த்தனை பண்ணித்தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. அந்த வகையில் தான் நான் இப்போ இன்றைக்கி பதிவு, இந்த வாழ்க்கை திறவுகளுடைய 109வது பகுதி இதுதான். இந்த 109வது பகுதியிலையும் நான் இதை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி உலகம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு தனி மனிதனாகட்டும், ஒரு குடும்பமாகட்டும், சமூகமாகட்டும், யாருக்கிட்டுமே தன்னளவு கூட அன்பு இல்லைங்க. அந்த அன்பு இல்லாததால் தான் நாம் எல்லாமே சிக்கி தவிக்கிறோம். என்ன காரணம்னா, இப்போ சென்ற வாரம் ஒரு 14 மாத குழந்தை கர்நாடகாவில் ஒரு வயல்புறத்தில் ஒரு 500 அடி ஒரு ஆழ்துளை கிணறு அந்த குழந்தையினுடைய அப்பா தோண்டி இருக்கிறாரு. தண்ணி வரலன்னு விட்டுட்டு இருக்கிறாரு. அந்த 14 மாத குழந்தை விளையாடி இருக்குது, உள்ள குழியில் விழுந்துருச்சு. நல்ல வேலை அது கீழே வரைக்கும் போல் 16 அடியில் நின்று போச்சு, தலைகீழாக கவிழ்ந்திருந்தது. அது பாருங்கள், அது ஏதோ ஒரு பெரிய கொடுப்பனை. அது தலைகீழாக கவிழ்ந்திருந்தது. உடனே ஆக்சிஜன்லாம் விட்டுருந்தாங்க. உடனே எல்லாரையும் வரவழைச்சி கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தை எடுத்துட்டாங்க. நல்லா ஆயிடுச்சு அந்த குழந்தை. ஒரு 14 மாத குழந்தை ஒரு பரிதவிக்குதுன்னு சொன்னாலே இந்த உலகமெல்லாம் ஐயோ அந்த குழந்தை பழச்சுன்னு நம்ம நினைக்கிறோமே. ஒரு காசாவில் நம்ம மக்கள் எல்லாம் சாகிறாங்களே. அந்த காசா மக்கள், பாலஸ்தீன மக்கள் எப்படி சாகிறாங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் சார்ந்த பனை கதிகளெல்லாம் இவங்ககிட்ட மாட்டி தவிக்கிறாங்க. ஒரு சிறு ஒரு பிரச்சனை எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டாந்து பாருங்கள். என்ன காரணம்? நம்ம இப்போ இஸ்லாம்னு சொன்னாவே அமைதின்னு சொல்கிறோம். அந்த இஸ்லாம்னாவே ஒரு அமைதியைத்தான் நோக்கி போயிருக்கு. அவருடைய நபிகள் நாயகம் ஐயாவுடைய வாழ்க்கையை படிச்சிங்கன்னா, அவர் மாதிரி ஒரு உலகத்தில் கஷ்டப்பட்டவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இறை நம்பிக்கையாளராக இருந்த அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்துருக்கிறார் மற்றவங்களுக்கு? அன்பையும், நன்றி உணர்ச்சியையும், கருணையையும், பரோபகாரத்தையும், மன்னிப்பையும், எல்லாத்தை விட சக மனிதர்களை நேசிக்கிற அந்த 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 தன்மையையும், ஒரு பரிபூர்ணமான ஒரு தியாகத்தையும் அவர் கொடுத்து அவரை படிக்க வாசிக்க அந்த மாதிரி வாழ முடியுமா? ஒரு 100ல் 1 பங்காவது நம்ம நினைக்கிறோம். எவ்வளோ பெரிய இன்றைக்கி ஒரு ரமலான் உடைய ஒரு கொண்டாட்டம் இருக்கிற இந்த காலத்தில் அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய தாயின் வயிற்றில் கருவாக இருக்கிற போதே தன் தந்தையை இழந்துடுறாரு. தந்தை இழந்த பிறகு ஒரு 6 வயதில் அம்மாவை இழந்துடுறாரு. அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வளர்ந்தது இப்போலாம் ரொம்ப கடினமான சூழ்நிலை தான். அப்படி கடினப்பட்டு ஒரு 40 வயதில் அவருடைய திருக்குரான் இறங்குது, படிப்படியாக இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி படிக்காத ஒரு படித்தவருடைய பண்டிதர்களெல்லாம் தாண்டி அவர் வாயில் வெளிவர்ற அந்த வார்த்தைகளும், அந்த அவர் சொல்லிட்டு போன சத்தியங்களும், அதில் ஒரு பங்கு நம்ம கடைப்பிடிச்சா கூட வராது. பாருங்கள், போன மாதம் ரஷ்யாவில் கிட்டத்தட்ட ஒரு இசை நிகழ்ச்சியில் ஒரு வெடிகுண்டு தாக்கி பல வகையில் ஒரு சில புல்லுருவிகள் உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அங்கேயே ஸ்பாட்லேயே அவுட். ஒரு அப்படியே ரணக்களமாக மாறி போச்சு. பார்த்தா ஐஎஸ் தீவிரவாதிகள் சொல்கிறாங்க. எப்படிங்க கொல்ல மனம் வரும்? நம்ம மனது ஒரு கொசு. சொல்லுவார் நபிகள் நாயகா சொல்லுவார், இந்த உலகம், அவர் சொன்ன வாக்கில் 4 வார்த்தை யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்லுவார், இறை
நம்பிக்கையாளனுக்கு இந்த உலகம் கொசுவின் ரெக்கையை விட லேசானதுன்னுவார். இந்த உலகம் இறை மறுப்பாளனுக்கு சொர்க்கம் போடுறதுன்னுவார். நல்லா யோசிச்சு பாருங்க, கொசுவின் ரெக்கையை விட லேசானதுன்றார் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு. அப்படின்னா இது இந்த நிலையாமையை புரிஞ்சுக்கிறதே கிடையாது நாம். அவர் சொல்லுவார், ஒருவன் குதிரையின் மேலே ஏறி உட்காந்து குதிரையில் உட்காந்துட்டு கூட கேட்டால் கூட குடுறான்றார். நல்லா கவனிங்க, நீங்கள் கீழே இருப்பீங்க, அவன் மேலே இருப்பான், ஆணவத்தோடு கேட்டால் கூட குடுறான்றார். இந்த மாதிரி யாருக்கு வரும்? அவர் சொல்லுவார், உன்னுடைய காலில் இருக்கிற செருப்பினுடைய வாறு அருந்து போச்சுன்னா அல்லாவை கூப்பிட்றான்றார். என்ன இறை, அந்த இறையுடைய உணர்வு, இறை அச்சம். நீங்கள் அது படிக்க 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 வாழ்க்கை ஒரு தடவை தாங்க அதெல்லாம் நான் படித்தேன். அப்படியே எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறவங்களும் தெரியல. அவர் சொல்கிறாரு பாருங்கள், உன்னுடைய காலில் போட்டிருக்கிற செருப்பு வாறு அருந்து போச்சுன்னா அல்லாவை கூப்பிட்றான்றார். அது கூட காண அல்லடான்றார். அல்லான்னு அரபில் இறைவன்னு பேர். நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்லுவார், உன் வீட்டில் சமைக்கிற போது இந்த சமைக்கிற அந்த வாசம் எத்தனை தூரம் போதோ அத்தனை தூரத்துக்கும் அதை அழைப்பு விடுக்கிறா, அவங்களெல்லாம் கூப்பிட்றா சாப்பிட்றதுக்குன்னுவார். இருவர் சந்திக்கிற போது முதல்ல யார் வணக்கம் சொல்கிறானோ அவன் தான்டா பெரியவன் அப்படின்வார். என்ன பாருங்கள், ரெண்டு பேர் சந்திக்கிற போது யார் முதல்ல சலாம் சொல்கிறானோ அந்த சலாம் சொல்கிறவன் தான்டா பெரியவன் அப்படின்வார். என்ன அற்புதம் பாருங்கள். உங்கள் வீட்டில் சமைக்கிறானே, அந்த சமைக்கிறவன் அந்த நெருப்பில் வெந்து சமைக்கிறான் பாருங்கள், அந்த சமைக்கிறவன் தாண்டா முதல்ல சாப்பிட்றதுக்கு தகுதி உடையவன், எனவே அவனை முதல்ல சாப்பிட வைங்கன்றார். என்ன கருணைங்க! இவ்வளோ கருணை இருந்துக்கிட்டு எப்படிங்க நம்ம குண்டு வைக்கிறோம், எப்படிங்க சாகடிக்கிறோம், எப்படிங்க ஒரு உயிரை கொள்ளுறோம்? இஸ்லாம் என்ன அமைதியான மதம்ங்கிறது. அப்படிப்பட்ட மதத்தில் இன்றைக்கி ரமலானில் நம்ம சில விஷயங்கள் வாழ்க்கை தரவுகளை கொஞ்சம் சொல்லும்போது எனக்கு 2 தான் ஞாபகம் வந்தது. மற்றெல்லாம் விட்டுருங்க, 2 தான் ஞாபகம் வந்தது. இறை அச்சம். அவர் சொன்னதுலேயே மிக உயர்ந்தது இறை அச்சம். யாருக்கு நேசிக்க தெரியும், யாருக்கு நேசிக்க முடியும், யாருக்கு அன்பாக இருக்க முடியும்? அந்த இறை அச்சம் இருந்தால்தான் பண்ண முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளிச்சம் என்பது ஒரு வெள்ளை இருட்டு என்பது ஒரு கருப்பு வெளிச்சம் அப்படின்னுவேன். எப்போவுமே நான் அந்த எண்ணம் எனக்கு உண்டு. ராத்திரியாக இருந்தால் கூட, அந்த இரவாக இருந்தால் கூட, அந்த இருட்டாக இருந்தால் கூட, அந்த இருட்டு கூட ஒரு கண்ணு தான், அது கூட ஒரு வெளிச்சம் தான், அது ஒரு கருப்பு வெளிச்சம். உங்களை கவனிச்சுட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே கவனிக்கலாம் அவசியம் இல்லை. உங்கள் உள்ள ஒரு ஒளி ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அதை நீங்கள் மறந்துடுறீங்க. எப்படி உயிர் மூச்சு, உயிர் காற்று நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நாம் பிணமாயிடுறோமோ, அதை போல் அந்த இறை அச்சமும் இறை உணர்வும் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மூச்சுமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் தூய்மையாக இருக்க முடியும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்குள்ள அந்த உயிர் மூச்சு, அந்த உயிர் காற்று இறைமையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் மற்றவங்ககிட்டையும் அது இருக்குது, வெளியும் அது இருக்குது, உலகத்துலேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை தான் திருப்பி இந்த வாழ்க்கை திறவுகோள் நான் சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் இஸ்லாமில் 365 நாட்களுக்கும் ஒரு வழிபாடு இருந்தது. நீங்கள் படித்தா தெரியும் உங்களுக்கு. அதனால் நிறைய கோளாறுகள் வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய பூசல்கள் வந்தது. அவர் தான் முதல்ல அந்த உருவம் இல்லைன்னு அருவமாக்கினவர் நபிகள் நாயகம் ஐயா தான். ஏன்னா அவ்வளவு பூசல் இருந்தது. மக்கள் பெரிய மிருகங்களாக இருந்தாங்க, மோசமானவங்களாக இருந்தாங்க. அவர்களெல்லாம் அவர் அந்த அன்பிலையும் அந்த இறையச்சத்தையும் சொல்லி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அப்படியே மிருதுவாக்கினார். எவ்வளோ போராடினார். அந்த மக்காவுக்கும் மதினாவுக்கும் அவர் அரசராக இருக்கிறார். ஆனால் எவ்வளவு எளிமை இருந்தது அவர்கிட்ட, எவ்வளவு ஒரு கருணை இருந்தது. அந்த கருணையெல்லாம் நம்ம நம்ம ஏன் கொண்டு வரல? ஏன் அந்த இஸ்லாம் மக்கள் நம்ம விட்டுட்டோம்? நாம் மக்களுங்கிறது என்னங்க, எல்லாமே ஒன்று தாங்க, ஒரு மூச்சு தாங்க, ஒரே ஒரு மூச்சு தாங்க. நம்ம சும்மா தெரியாதனமாக நம்ம வேறு மூச்சு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த எண்ணம் நமக்கு போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ரமலானுடைய இன்றைக்கி இந்த நாளில் அவர் ஏன் அந்த விரதம் வச்சார், ஏன் அந்த பசி உணர்வை வச்சார், ஏன் அந்த தாகத்தினுடைய உணர்வு வச்சார், ஏன் அந்த இறையச்சத்தை திருப்பி சொன்னார்? ஒரு சாதுவுடைய கதை ஒன்று உண்டு. சூஃபி சாதுவுடைய கதை, நடந்த கதை. ஒரு சூஃபி சாது இருந்தார் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவார், அந்த மசூதிக்கு வருவார், வெளியே வந்துட்டு நிற்பார், அப்படியே அமைதியாக இருப்பார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பார், போயிடுவார். இது மாதிரியே செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறாரு, அந்த சாதுக்கிட்ட, ஐயா நான் பார்த்துட்ருக்குறேன், நேராக வர்றீங்க, தொட மாட்டேன்றீங்க, இங்கே எதுவும் உங்கள் மூச்சு கூட உங்கள் விடுறீங்களா இல்லையான்னு தெரியல, உங்கள் உதடுகள் கூட அசைய மாட்டேங்குது, மனத்தாக கூட நீங்கள் இறைவனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி தெரியல, என்ன நடக்குது? இங்கே வர்றீங்க உங்கள் பாட்டு போகிறீங்க, வர்றீங்க உங்கள் பாட்டு போகிறீங்க, அப்போ நீங்கள் என்ன தொழலையா? ஏன் உங்களை பார்த்தா சாது ஒரு பெரிய பிரமாதமான சாதுவாக இருக்கிறீங்களே, உங்களை பார்த்தா எப்படி நீங்கள் வணங்காமல் இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் தொழாமல் இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சாராம். நான் கூட ஆரம்பத்தில் நல்லா வந்திருக்கிறேன், தொழுதுருக்கிறேன், பார்த்துருக்குறேன், பிரார்த்தனை பண்ணேன். ஆனால் ஒரு நாள் நான் அரண்மனை வழியாக வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர், அவர் என்ன பண்ணார், வெளியே வாசல் இருந்தார். எதேச்சியாக மன்னர் வெளியே வந்தார். வரும்போது அந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு கேட்டார், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அவர் கேட்டார். உடனே அந்த பிச்சைக்காரன் சிரித்தான்.
என்னுடைய தோற்றத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா நான் பிச்சைக்காரன்னு? என்னுடைய வயிறு முதுகில் ஒட்டிகிட்டு இருக்குது, தோல் எலும்பு எல்லாம் வந்து மெல்லியதாகிட்டு இருக்குது, என்னுடைய எல்லாம் தோலெல்லாம் சுருங்கி போயிருக்குது, கண் பஞ்சடைஞ்சு போயிருக்குது. என்னுடைய உருவத்தை பார்த்தாலே நான் வந்து ஒரு பிச்சைக்காரன் வரியவனு தெரியலையா உங்களுக்கு? அப்போ எனக்கு இந்த என் தோற்றமே உங்களுக்கு வந்து புலப்படுத்தலைன்னா நான் சொல்லி என்ன உங்களுக்கு நான் நடக்க போகுது, உங்களுக்கு சொல்லி என்ன புரிய போகுது உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மன்னர் வந்து துணுக்குட்டுறான். உடனே என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லி அவருக்கு வந்து தேவையானதெல்லாம் கொடுத்து அமிச்சான். அந்த மாதிரி இறைவனுக்கு அல்லாவுக்கு தெரியாததா என்ன, அல்லாவுக்கு என்னை பற்றி புரியாதா என்ன, என்னை உருவாக்கினவன், என்னை வடிவமைச்சவன், எனக்கு எண்ணங்களை கொடுத்தவன், சிந்தனையை கொடுத்தவன், வயிறு எல்லாத்தையும் கொடுத்தவன் அவன் தானே. அந்த அல்லாஹ் வந்து அவனுக்கு தெரியாதா? அவன்கிட்ட போய் நான் என்ன முறையிட போகிறேன்? அதை பார்த்ததுலேருந்து நான் முறையிடறதே விட்டுட்டேன், பிரார்த்திக்கிறதே விட்டுட்டேன். அவனை வந்து வர்றது போகிறது அவனுக்கு தெரியாதா? நான் கேட்க போகிறேன். அவனுக்கு எது சரின்றது தெரியுதோ அதை தானே அவனுக்கு கொடுக்க போகிறான். அப்போ நான் சொல்லி கொடுக்குற அளவுக்காக வந்து நான் சொல்கிற அளவுக்காக வந்து அவன் அறிவில்லாதவன் இல்லை, அவங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு நான் அறிவுடையவனா? அப்போ இந்த சாது அவர் சொல்கிறார், அப்போ அவருக்கு தெரியாதா நான் கேட்க போகிறேன்? நான் என்னப்பா கேட்க போகிறேன்? மௌனந்தம்பா என்னுடைய பிரார்த்தனை, மௌனந்தம்பா என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னா உண்மையான இறை அச்சம். ஒரு இறைவனுக்கு சமர்ப்பணம் கொடுத்துட்டவன் அவன் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளாம் சும்மா தெரியாமல் கேட்டுங்கிறோம். இந்த வழிபாடு பண்ணுறோமே எது கேட்குறோம்? வியாபாரம் பண்ணிட்டுக்கிறோம் இறைவன்கிட்ட. உண்மையான அதனால தான் நான் திரு எம்ஜிஆர் அவர்களை நான் கொண்டாட போகிறேன். ஒரு எம்ஜிஆரை பற்றி நான் திருப்பி பாருங்கள், மறுபடியும் எம்ஜிஆர் வராரு பாருங்கள். அவர் சொல்லுவார், அவருடைய பாடல்கள்லேயே அவரை வந்து நீங்கள் ஒரு கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுத்தறி கட்சியில் இருக்கிறாரு, ஆனால் அவருடைய படங்களோட பாட்டெல்லாம் பாருங்கள். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்கள் சிரிக்கின்றான் பாட்டு இருக்கும். கடவுள் இருக்கின்றார் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா பாட்டு. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களால் ஒரு பாட்டு. எவ்வளோ பாட்டு. கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம், அது ஒரு பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு. எவ்வளோ பாட்டு கடவுள் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பௌத்தறிவாத கட்சியில் இருக்கிற சொல்லிட்டோம்னா அவர் வந்து ஒரு ஆத்திகர்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் உண்மையான ஆத்திகவாதி. அதை பற்றியான ஒரு தனியாக ஒரு பதிவு கொடுக்கலான்னு இருக்கிறேன் நான். என்னென்னா இன்றைக்கி பாருங்கள், இந்த இறை அச்சத்தை கூட அவர் நிறைய சொல்லியிருக்கார், நிறைய படங்களை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அவருடைய ஈகை. அடுத்து நான் சொல்ல போகிறது தான் ஈகை. இன்றைக்கி ரமலானுடைய மிக முக்கியமான உச்சம் என்னன்னு சொன்னால் இறை அச்சத்தை விட நான் சொல்லுவேன் ஈகை. கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். இதுதான் நான் போன வாழ்க்கை திறவுல சொன்னேன். இந்த ஈகையில் சொல்லும்போது சொல்லுவார் ஐயா, 23வது அதிகாரம் அந்த ஈகையில் சொல்லுவார், 5வது குறள், ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்றார். என்ன அர்த்தம் தெரியுமா? சாதுக்கள், ரிஷிகள், முனிவர்கள், உலகத்தினுடைய மிகச்சிறந்தவர்களெல்லாம், மிகச்சிறந்த முனிகளெல்லாம் அவங்களெல்லாம் உண்ணாவிரதம் இருந்து இந்த பசியை வந்து அவங்க வந்து உணவே தேவையில்லாமல் இருப்பாங்க. ஆனால் அதை விட உயர்ந்தது எது தெரியுமா? மற்றவருடைய பசி ஆத்திராம்பார். அது ரிஷிகளை விட, சாதுக்களை விட, முனிவரை விட மேன்மையானதுன்றார். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். யார் பசி ஆத்திக்கிற முனிவருக்கானே அதுதான் பெருசு, அந்த ஆற்றல் தான் பெருசு. அப்பசியை மாற்றுவார் ஆற்றலில் பின்னுன்றார். அந்த பசி இன்னொருத்தனுக்கு இருக்கிற போது எவன் போய் மாத்துறானோ அவன் இவங்களெல்லாம் விட பெரியவன் அப்படின்றார். என்ன காரணம்? அற்றார் அழி பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அப்படின்றார். ஒருத்தனுடைய பசியை தீர்க்கிற அந்த பண்பு இருக்கே, அதுதான் அவன் சேர்த்து வைக்கிற பெரிய மூலதனமான பொக்கிஷம் அப்படின்னுவார் வள்ளுவர் அல்ல ஆசான். என்ன இது காரணம்னா நம்ம பசி, அந்த ஈகை. அந்த ஈகைக்கு இலக்கணமாக இருந்தவர் திரு எம்ஜிஆர் அவர். நான் சென்ற பகுதியில் சொல்லியிருந்தேன், ஒரு முகமதுன்னு சொல்லி ஒருத்தர் காரைக்காலில் தன்னுடைய ஒரு போலீஸ்காரராக இருக்கிறாரு. ஒரு மூதாட்டி அம்மா வராங்க, அந்த பக்கம் வந்தால் காலில் செருப்பு இல்லை, ரொம்ப சுடுமணலில் வராங்க. வரும்போது இவர் உடனே அந்த அம்மாவுக்கு இளநீர் வாங்கி கொடுத்து, அந்த ஒரு புதுசாக செருப்பு எடுத்து கொடுத்து, கொடை எடுத்து கொடுத்தாங்க கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். திரு எம்ஜிஆரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லாத விட்டுட்டேன். திரு எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்தது. மைசூர்லேருந்து ஒரு தடவை பெங்களூரு வராரு, ஷூட்டிங் முடிச்சுட்டு, சாமுண்டி ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அங்கேருந்து வராரு. அவர் கூட வந்து ஜானு இருக்கிறாங்க, அந்த அம்மா ஜானகி அம்மா இருக்கிறாங்க. வரும்போது அந்த மைசூர் பெங்களூர் ரோட்டில் இவர் காரில் வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு இதே மாதிரி ஒரு வயதான ஒரு மூதாட்டி அம்மா என்ன பண்ணுறாங்க, காலில் செருப்பு இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்தில் அந்த ரோட்டில் நடுவில் இருக்கும் பாருங்க, சின்ன இது ஒரு புல்லும் அந்த இதுவும் ஒரு சோறு மாதிரி இருக்கும் நடுவில். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்களாம், கொஞ்ச நேரம் அந்த சோத்தில் ஏறி நடக்கிறாங்களாம், கொஞ்சம் கீழே இறங்கி நடக்கிறாங்களாம், சோத்தில் ஏறி நடக்கிறாங்களாம். எம்ஜிஆர் கடந்து போயிட்டாராம். போயிட்டு திரும்பி பார்க்குறாராம். பார்த்தா அந்த அம்மா அந்த மாதிரி பண்ணுறது என்னன்னு தெரியல, பேக் வந்தாராம்.
வந்த உடனே அந்த அம்மாட்ட கேட்டோம், என்னம்மா அப்படின்னு. ஒன்றே இல்லை, கால் சுடுது, அதனால் கொஞ்சம் அந்த புல்லில் கொஞ்சம் நடந்தனா கொஞ்சம் 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 மெத்துன்னு இருக்கும், அப்புறம் மறுபடியும் இது வரும் ஐயா அப்படின்னாங்களாம். எம்ஜிஆர் யோசிக்கவே இல்லையா, அப்படியே பார்த்துட்டு ஜானகிம்மா விலையை வந்து செருப்பு போட்டுருந்தாங்களாம். அந்த செருப்பு ஜானு அந்த செருப்பு கொடுன்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய மனைவியுடைய செருப்பை வந்து அந்த அம்மா கீழே இறங்கி அந்த அம்மா கொடுத்துட்டு கையில் பணத்தையும் கொடுத்துட்டு, அம்மா பார்த்து போங்க எங்கே போனோம்னு சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் போனாராம். பாருங்கள், நம்ம கவனிச்சிட்டே போகணும், எங்கே போனாலும் கவனிச்சிட்டே போகணும். அது மட்டும் இல்லைங்க, சென்ற வாரம் நான் அந்த சாலிகிராமத்தில் ஒரு பார்க்கு, நான் அப்போ அந்த வாக்கிங் போவேன். வாக்கிங் போயிட்டு திரும்பி வரேன். கடைசியாக வெளியே வரும்போது திரு பாரதி மோகன் ஒரு சினிமா இயக்குனர், அவர் ரயிலுக்கு நேரமாச்சு அது மாதிரி படங்கள்லாம் நிறைய எடுத்தவர், ஒரு 4-5 படம் எடுத்துருக்கிறாரு. அவர் ரொம்ப எனக்கு பழக்கம். எனக்கு அவர் திடீர்னு தென்படுறாரு. தென்படும்போது அப்போ என்னுடைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு பற்றி பேசுகிறாரு. எம்ஜிஆருடைய வீடியோகள் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன், வேறு என்னங்க பண்ண முடியும், நம்ம இதுக்கு இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை சொல்லும் போது தான் ஏதாவது ஒரு ஒரு உள்ளத்தில் வந்து ஒரு கருணை வருன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு நிகழ்ச்சி சொன்னார். அவர் வந்து உதவி இயக்குனராக இருக்கிற போது திரு ராமநாராயணன் சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறார். அப்போ சபாஷ்னு ஒரு படம், திரு விஜயகாந்த் நடித்த படம். அதோடைய ப்ரொடியூசர் யாருன்னா PS வீரப்பா, திரு எம்ஜிஆருடைய காலத்தில் இருந்தவர். அவர் வந்து PS வீரப்பா ஐயா அவர்கள் வந்து எம்ஜிஆரை வச்சு ஆனந்த ஜோதியெல்லாம் எடுத்தவர். அதுக்கப்புறம் கடமை நிறைய படம் எடுத்தவர். அந்த சபாஷ் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் எடுக்கும்போது இவர் உதவி இயக்குனராக இருந்திருக்காரு, அந்த பாரதி மோகன்றவர். அவர் சொல்கிறார், ஒரு நிகழ்ச்சி சொன்னார், ஒரு தடவை திடீர்னு PS வீரப்பா அவர்கள் என்ன அந்த அந்த அவருடைய ஆஃபீஸில் தான் தங்கியிருந்திருக்கிறார் பாரதி மோகன். அவர் சொல்கிறாரு, அப்போ நான் வந்து ஒரு நாள் காலையில் குளிச்சுட்டு இருந்தேன், திடீர்னு PS வீரப்பா ஐயா வந்து பாரதி வா போகலாம், நம்ம இதை எம்ஜிஆரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு கூப்பிட்டாரு. நான் ஒரு ஆஃபீஸே தங்கிட்டு இருக்கிறேன். அப்போ திடீர்னு கூப்பிட்ட உடனே சரி பரவாயில்ல எம்ஜிஆரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக போகிறோம். ராமாவரம் தோட்டத்துக்கு போன உடனே அவர் வந்து போகிறாங்க. போகும்போது உடனே என்ன பண்ணார், என்னை வந்து உள்ளே போகும்போதே நீ சாப்பிட்டு தான் போகணுன்றாங்க. ஒரு 12:30 மணி இருக்கும். நான் இல்லைங்க சாப்பிட்டீங்க, போய் முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டா தான் நீங்கள் போக முடியும் அப்படின்றாங்க. உடனே போனால் அங்கே மணக்க அந்த மட்டன் குழம்பு அது இதுன்னு எல்லாம் இருக்குது. சாப்பிட்டு தான் என்னை மேலே அமிச்சாங்க. சாப்பிட்டு போன உடனே ஐயா PS வீரப்பா ஐயா பேசிகிட்டு இருந்தார். அப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்காரு தம்பின்னு சொல்லி என்னை அறிவுப்படுத்துகிறாரு. உடனே நாங்கள் வெளியே வரும்போது அப்போ PS வீரப்பா போன காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பேத்திக்கு வந்து அவருடைய ஹரிஹரன் அவருடைய மகன் அந்த ஹரிஹருடைய மகளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு வேணும், ராமச்சந்திராவில் ட்ரை பண்ணுறாராம். அப்போ அவர் அப்போ வேணும்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாராம், அப்படியா சரி இப்போ அதுக்கு பணம் தேவைப்படும், இருங்க வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். உள்ளே போயிட்டு வந்த உடனே முதல்ல 1000 ரூபா பணம் கொடுத்தாரு. யார் அவர் சொல்கிறார், பாரதி மோகன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து PS வீரப்பா ஒரு கட்டு ஒரு பேப்பரை சுற்றி ஒரு பண்டல் கொடுத்தாரு. அதை வாங்கும்போது இல்லை எனக்கு சீட் கொடுத்தா போதும் அப்படின்னாரு. இல்லைண்ணே நீங்கள் வந்து அவங்க வந்து சீட்டுக்கு பணம் தேவைப்படும், நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த திணிச்சார். அவருக்கு அந்த கட்டு கொடுத்துட்டு நான் வந்து என்கிட்ட ஒரு 1000 ரூபா, அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், 1000 ரூபாய் எங்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். வந்து வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தால் 2 மணிக்கு ராமச்சந்திரா காலேஜிலேருந்தே சீட்டு கன்ஃபார்ம்னு சொல்லி, அது மட்டும் இல்லை அங்கேயே பணம் இவர் தனியாக கட்டிருக்காராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். சொல்கிறார் பாரதி மோகன், சொல்கிறார் நம்ம கொடுத்த பணம் உங்களுக்கு சீட்டுக்கு தேவைப்படும் சொல்லி கொடுத்து அமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு அவர் ஐயா கட்டிட்டார் பணம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ சொல்கிறார், எவ்வளோ மேன்மையான குணம் பாருங்கள். ஒரு கொடுக்குற குணத்தில் கூட கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அந்த கொடுக்குற அந்த ஒரு இது என்னங்க சொல்ல முடியும், இது என்ன சொல்ல முடியும் கேட்ட உடனே இதை நான் பகிர்ந்துக்கணும். அதை தான் இந்த ஈகை திருநாள் நம்ம ஏன் அந்த ரமலான் சொல்கிறோம்னா, இந்த ஈகையை வந்து கொஞ்சம் நீங்கள் அதை நீங்கள் வெளிக்கொண்டாந்துட்டியா போதும், அதுக்கப்புறம் அது தேடிக்கும், உங்களை எல்லாரும் தேடிக்கும். விழுங்கணும் சொல்லுவார் பாரதிதாசன், விசால பார்வையில் விழுங்கு மக்களை என்னுவார். விசால பார்வை வேணும். அதனால் அந்த ஈகையை பற்றி ஒரு அற்புதமான பாட்டோட முடிக்கலான்னு நான். இது வந்து ராஜா தேசிங்னு ஒரு படம், திரு எம்ஜிஆர் நடித்த படம். அந்த படம் பாருங்கள், அதில் வந்து ஒரு அற்புதமான அவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன பண்ணார், ராஜா தேசிங் அவர் என்ன பண்ணுவார், அந்த ஒரு கூட்டத்தை அவங்களுடைய குழுக்கள் சகாக்கள் கூட வந்து பாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை திரு கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார். G. ராமநாதன் மியூசிக். என்ன பாட்டு தெரியுங்களா, ஊருக்கு நீ உழைத்தால் உன்னருகே அவன் இருப்பான். பாருங்க, ஊருக்கு நீ உழைத்தால் உன்னருகில் அவன் இருப்பான். நல்லா கவனிங்க, ஊருக்கு நீ உழைத்தால் உன்னருகில் அவன் இருப்பான், உண்மையிலும் அன்பினிலும் ஒன்றாய் கலந்திருப்பான். அந்த உண்மையிலும் அவன் தான் இருக்கிறான், அன்பினிலும் அவன் தான் இருக்கிறான். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும்னு கண்ணதாசன் இன்னத்தை சொல்லுவார். உண்மையிலும் அன்பினிலும் ஒன்றாய் கலந்திருப்பான், பசித்தவர்க்கு சோறிடுவோர் பக்கத்தில் அவன் இருப்பான். நான் சொன்ன பத்தில ஈகை
பசித்தவர்க்கு சோறிடுவோர் பக்கத்தில் அவன் இருப்பான், கருணை உள்ள நெஞ்சினிலே நிதமும் குடியிருப்பான். இதுதான் தொகையரா சொல்லுவார் பாட்டு. ஆதி கடவுள் ஒன்றே தான், அதை காண முடியாது, ஆண் பெண் ஜாதி 2 தான், இதில் பேதம் கிடையாது, உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம் தான், ஆதி கடவுள் ஒன்றே தான். நல்லா கவனிங்க. ஆதி பகவான் சொல்லுவார்ல வள்ளுவரையா, இங்கே சொல்கிறார் பாருங்க. ஆதி கடவுள் ஒன்றே தான், அதை காண முடியாது, ஆண் பெண் ஜாதி 2 தான். போன இதில் கூட சொன்னேன் நான், பெண் ஜாதி ஆண் ஜாதி 2 தான் ஜாதியே, வேற ஜாதி கிடையாதுன்னாரு. ஆண் பெண் ஜாதி 2 தான், இதில் வேதம் கிடையாது, உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம் தான். எல்லாமே அதது அதோட நிலையில் தான் இருக்குது. நாம தான் அதை வச்சுக்கிறோம். இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நம்மளோட ஒரு கன்சீவ் நம்ம மட்டும்தான் பண்ணிக்கிறோமே தவிர அதெல்லாம் அப்படி இயல்பாக தான் இருக்குது. இதுதான் சொல்கிறார் அவர். ரொம்ப அற்புதமான பாட்டு இது. இந்த ரமலான் உடைய இன்னைக்கு பண்டிகையில், இன்னைக்கு இந்த கொண்டாட்டத்தில் இதை நம்ம சிந்தனை நம்ம கொண்டு வரலாம். இதாச்சுங்களா? அடுத்து சொல்லுவார், உள்ளத்தில் இருப்பவனை ஒளிவிளக்காய் நிற்பவனை, உள்ளத்தில் உள்ளவனை ஒளிவிளக்காய் நிற்பவனை ஊரெங்கும் தேடினாலும் ஒரு நாளும் காண்பதில்லை, கண்டவரும் சொன்னதில்லை, சொன்னவரும் கண்டதில்லை, காற்றை போல் பூமி எங்கும் கலந்திருப்பான் ஆண்டவனே. என்ன பாருங்க அந்த தவேரா, உள்ளத்தில் உள்ளவனை, இதுதான் நான் இந்த வாழ்க்கை திறவுகள் 109 பகுதி தான் சொல்கிறேன். உள்ளத்தில் உள்ளவனை ஒளி விளக்காய் நிற்பவனை ஊரெங்கும் தேடினாலும் ஒரு நாளும் காண்பதில்லை, பார்க்கவே முடியாது, கண்டவரும் சொன்னதில்லை, சொன்னவரும் கண்டதில்லை, காற்றை போல் பூமி எங்கும் கலந்திருப்பான் ஆண்டவனே, ஆதி கடவுள் ஒன்றே தான், இதில் பேதம் அதை காண முடியாது சொல்லிட்டாரா? அடுத்து சொல்கிறார், முடிக்கும்போது சொல்கிறாரு, மதம் என்னும் சொல்லுக்கோர் வெறி என்றோர் பொருள் உண்டு. நல்லா கவனிங்க. மதம்னா வழின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, மதம்னா நெறின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, மதம்னா ஒரு மார்க்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பாருங்கள் சொல்கிறாரு, மதம் இன்னொரு அர்த்தம் இருக்குது, வெறின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மதம் என்னும் சொல்லுக்கோர் வெறி என்றோர் பொருளும் உண்டு, மனிதராய் பிறந்தவர்கள் மதத்தால் பிரிந்து விட்டார். மனிதராய் பிரிந்தவர்கள் மதத்தால் பிரிந்து விட்டார். மதத்தால் பிரிந்தவர்கள் அன்பினால் ஒன்றுபட்டு ஒன்றே குலமென்று ஒற்றுமையாய் வாழ்ந்திருப்போம். இதான் தொகைரா சொல்லுவார். நம்ம மதத்தால் பிரிஞ்சிருந்தோட பரவாயில்ல, அன்பினால் நம்மெல்லாம் ஒன்றுபட்டு ஒன்றே குலமென்று வாழ்ந்திருப்போம் சொல்லி, ஆதி கடவுள் ஒன்றே தான், அதை காண முடியாது, ஆண் பெண் ஜாதி 2 தான், இதில் பேதம் கிடையாது, உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம் தான். என்ன அற்புதம் பாருங்க. இந்த ரமலானுடைய இன்னைக்கு செய்தியை நான் என்ன சொல்லுவேன், நாம் எல்லாரும் ஒரே குலம், ஒரே இனம், ஒரே நம்முடைய எல்லா மூச்சும் ஒரே மூச்சு தான் நினச்சிக்கிட்டு நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நாம் சகோதரர்கள் தான், சகோதரத்தோர்கள் தான் சொல்லி, இந்த அற்புதமான அன்புடையவர்களே, அற்புதமான இந்த தமிழ் தீக்கு உங்கள் உதவியெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக எனக்கு தோணுது. ஏன்னா இது எனக்கு திரு பரமசிவம் அவர்களை அதே மாதிரி சில பேரெல்லாம் எனக்கு விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க, சில பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இதை நீங்கள் மேன்மேலும் இந்த நன்மையையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் நம்ம இந்த உலகமெல்லாம் பரப்புறதுக்கு தான் இந்த தமிழ் தீ மாதிரி பரவணுன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீயை நாங்கள் இயக்குறோம். இந்த தமிழ் தீக்கு உங்களால் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எல்லார்ட்டும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. முடிந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா, அந்த எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக இதுக்கு உதவுங்க. உங்கள் சிறிய ஒரு உதவியாக இருந்தால் கூட எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இது நாங்கள் நிச்சயமாக ஒரு பணத்துக்காக இதை ஆரம்பிக்கவே இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு 350 வீடியோ மேலே நான் பகிர்ந்துருக்கிறேன். எல்லாமே நம்மளோட சமூகம், நம்முடைய நாடு, நம்ம தேசம், நம்மளோட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஓர் இனம்ன்ற நினைக்கிற நினைப்போட தான் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். எனவே உங்களால் முடிந்தால் நிச்சயமாக அந்த உதவி எதுக்கு தயாராக இருக்கிறேன்.